நான் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர். ஒரு நாள் ஒரு அழகான இளம்பெண் என் ரிக்ஷாவில் வந்து அமர்ந்தாள். நான் அவளை ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு என் வீட்டிற்கு திரும்பினேன். நான் ரிக்ஷாவை சுத்தம் செய்யும்போது எனக்கு ஒரு லேப்டாப் பை கிடைத்தது. அது அந்த பெண்ணுடையது. நான் அந்த பையை அவளது வீட்டிற்கு கொண்டு சென்று திருப்பி கொடுக்க முடிவு செய்தேன். நான் அவளது வீட்டிற்கு சென்றபோது அவள் கதவை திறந்தாள். என்னை பார்த்ததும் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நான் அவளிடம் அவளது பையை திருப்பி கொடுத்தேன். அதன் பிறகு எங்களுக்குள் நல்ல அறிமுகம் ஏற்பட்டது. நாங்கள் மெதுவாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு இரவு சுமார் 11 மணிக்கு அவளிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. என் பெயர் பொன்செல்வன். நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிப்பவன். நான் ரிக்ஷா ஓட்டுகிறேன். எனக்கு 27 வயது. நான் இன்னும் திருமணமாகாதவன். நான் நன்கு படித்தவன். ஆனால் வேலை கிடைக்காததால் நான் தற்போது ரிக்ஷா ஓட்டும் வேலை செய்கிறேன். இது என் வாழ்வாதாரத்தை நன்றாக நடத்துகிறது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய பயணிகள் வருகிறார்கள். புதிய முகங்கள் தெரிகின்றன. ஆனால் அன்று ஒரு இளம் பெண் என் ரிக்ஷாவில் அமர்ந்து என் முழு வாழ்க்கையின் திசையையும் மாற்றினாள். அது ஒரு மதிய நேரம். வெயில் கடுமையாக இருந்தது. நான் வழக்கம்போல் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெண் என்னை அழைத்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அள்ளிவிடப்பட்ட கூந்தல், நெற்றியில் சிறிய பொட்டு, வெள்ளை நிறம், பெரிய கண்கள் மற்றும் ஒல்லியான பெண். அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். அவள் தோளில் ஒரு பை மற்றும் கையில் ஒரு சிறிய பர்ஸ் இருந்தது. அவள் அருகில் வந்து ரிக்ஷா ஸ்டாண்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு முகவரியை சொன்னாள். நான் மீட்டரை ஆன் செய்து அவளை ரிக்ஷாவில் உட்கார சொன்னேன். அவள் மொபைலில் எதையோ செய்து கொண்டிருந்தாள். நான் பின்னால் இருந்த கண்ணாடியில் அவளது முகத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அவளது அழகு மிகவும் கவரும் வகையில் இருந்தது. நான் அவளது அழகில் மயங்கி போனேன். சிறிது நேரத்தில் அந்த முகவரியை அடைந்து ரிக்ஷாவை நிறுத்தினேன். அந்த பெண் இறங்கி என்னிடம் கேட்டாள், எவ்வளவு பணம் என்று. நான் வாடகையை சொன்னேன். அவள் பணத்தை கொடுத்துவிட்டு என்னை பார்த்து புன்னகையுடன் நன்றி சொன்னாள். நானும் அவளை பார்த்து புன்னகைத்தேன். பிறகு ரிக்ஷாவை திருப்பி மீண்டும் ஸ்டாண்ட் நோக்கி சென்றேன். நாள் முழுவதும் நான் ரிக்ஷா ஓட்டி நல்ல பணம் சம்பாதித்தேன். மாலையில் நான் வாடகைக்கு இருந்த இடத்திற்கு வந்தேன். அங்கே 2 அறைகள் எடுத்திருந்தேன். அங்கே வந்து சேர்ந்தேன். என் பெற்றோர்கள் கிராமத்திலேயே வசித்து விவசாயம் செய்து வந்தனர். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த அழகான பெண்ணின் முகம் என் கண் முன் மீண்டும் மீண்டும் வர தொடங்கியது. அவளது சிரித்த முகம், அவளது இனிமையான குரல் எல்லாமே நினைவுக்கு வந்தது. எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம்போல் ரிக்ஷா எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்போது ரிக்ஷாவை சுத்தம் செய்யும் போது பின் மூலையில் ஒரு பையை கண்டேன். திடீரென்று என் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. இந்த பை ஒருவேளை நேற்று என் ரிக்ஷாவில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணுடையதாக இருக்கலாம். நான் பையை திறக்கவில்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை. மாறாக அப்படியே ரிக்ஷாவில் வைத்துக்கொண்டு நேற்று அவளை இறக்கிவிட்ட அந்த வீட்டை நோக்கி உடனே கிளம்பினேன். வீட்டின் வெளியே ஒரு கேட் இருந்தது. நான் கேட்டை திறந்து கதவை தட்டினேன். அதே பெண் கதவை திறந்தாள். ஆரம்பத்தில் அவள் முகத்தில் சற்று கோபம் இருந்தது. ஆனால் என்னை பார்த்ததும் அவள் புன்னகைத்தாள். நான் அவளிடம், இது உங்கள் பையா? என் ரிக்ஷாவில் தவறிவிட்டது என்று கேட்டேன். அவள் பையை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டாள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய கண்களில் இருந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பார்த்து எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அவள் என்னை உள்ளே அழைத்தாள். வீட்டிற்குள் ஒரு பெண் இருந்தார். அவர் ஒருவேளை அவளுடைய அத்தையாக இருக்கலாம். அந்த பெண் அவர்களை அத்தை அத்தை பை கிடைத்து விட்டது என்று கூப்பிட்டாள். அத்தை வந்து, மகனே, நீ எவ்வளவு நேர்மையானவன். இந்த பையில் என்ன இருந்தது தெரியுமா என்று கேட்டார். நான் இல்லை, நான் பையை திறக்கவே இல்லை என்றேன். அத்தை, இதில் வசந்தியின் லேப்டாப்பும் அவளுடைய கல்லூரிக்கு தேவையான மிக முக்கியமான ஆவணங்கள் அதில் இருந்தன. நீங்கள் பையை திருப்பி தந்ததால் நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறோம். இக்காலத்தில் உங்களை போன்ற நேர்மையானவர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளனர் என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்டு என் மனம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. நான் உண்மையிலேயே இவர்களுக்கு நல்லது செய்தேன் என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் அந்த பெண்ணின் பெயர் வசந்தி என்று எனக்கு தெரிந்தது. வசந்தி என் கையை பிடித்து கொண்டு, நான் வசந்தி, இது என் அத்தை. நான் இங்கு புதிய வேலைக்கு வந்துள்ளேன். எனக்கு வங்கியில் வேலை கிடைத்துள்ளது. இந்த லேப்டாப்பில் எனது மிக முக்கியமான சான்றிதழ்கள் இருந்தன. நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்றாள். பிறகு அவள் என்னிடம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். நான் என் பெயர் பொன்செல்வன் என்றேன். அவள் வங்கிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள்.
பிறகு என்னிடம், நீங்கள் போகிறீர்கள் என்றால் என்னை வங்கியில் இறக்கிவிட முடியுமா என்று கேட்டாள். நான் சரி என்று சொன்னேன். அவள் வங்கியின் முகவரியை சொன்னாள். நான் அவளை வங்கியில் இறக்கிவிட்டேன். அவள் கீழே இறங்கி எனக்கு பணம் கொடுக்க தொடங்கினாள். ஆனால் நான் பணம் வாங்கவில்லை. அவளுடைய முகம், அவளுடைய குணம் மற்றும் அந்த சம்பவம் எல்லாம் சேர்ந்து என் மனதில் ஏதோ ஒரு சிறப்பான உறவை ஏற்படுத்தியது. இந்த ஒரு நல்ல காரியத்தால் எனக்கும் வசந்திக்கும் இடையே ஒரு புதிய ஆரம்பம் உருவாகப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. அவள் வாருங்கள் தேநீர் அருந்தலாம் என்றாள். பிறகு நானும் வசந்தியும் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். 2 கப் டீ ஆர்டர் செய்து டீ குடித்து கொண்டே பேச ஆரம்பித்தோம். அவள், என் லேப்டாப் பையை நீங்கள் திருப்பி கொடுத்தீர்கள். அதில் எனக்கு மிகவும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன. நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று சொன்னாள். நான் புன்னகையுடன், நன்றி எதற்கு? இது எங்கள் வேலை. ஒருவர் தங்கள் வேலையில் நேர்மையாக இருந்தால் எந்த குறையும் இருக்காது என்றேன். பிறகு அவள், உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டாள். நான் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன் என்றும் என் பட்டப்படிப்பை முடித்து விட்டதாகவும் ஆனால் வேலை கிடைக்காததால் தற்போது ரிக்ஷா ஓட்டி வருகிறேன் என்றும் இதன் மூலம் நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் சொன்னேன். என் பெற்றோர் கிராமத்தில் வசிக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள். அவள் சென்னை சேர்ந்தவள் என்றும் சமீபத்தில் இங்கு வேலை கிடைத்ததால் வந்திருப்பதாகவும் சொன்னாள். என் அப்பா அலுவலகத்தில் வேலை செய்கிறார், அம்மா இல்லத்தரசி. எனக்கு கிராம வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் என்றாள். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு அவள் என் நம்பரை வாங்கி, ஏதேனும் எனக்கு தேவைப்பட்டால் உங்களை அழைப்பேன் என்றாள். நான் சரி என்று சொன்னதும் நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். அவள் மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி தெரிவித்தாள். நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனெனில் ஒரு பெண் என்னுடன் இவ்வளவு நேரம் பேசினாள், என் மீது அக்கறை காட்டினாள், என் எண்ணையும் எடுத்துக்கொண்டாள். இன்று என் நாள் மிக நன்றாக இருந்தது. எனக்கு நல்ல வாடகையும் கிடைத்தது. நாள் முழுவதும் அந்த பெண்ணை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். மாலையில் நான் வீட்டிற்கு சென்றேன், சாப்பிட்டேன். இரவு சுமார் 8 மணிக்கு என் மொபைலுக்கு ஹாய் என்று ஒரு செய்தி வந்தது. நானும் ஹாய் என்று பதிலளித்தேன். பிறகு அவளிடமிருந்து நான் வசந்தி என்று செய்தி வந்தது. நான் சரி, சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டேன். அவள் ஆமாம் என்று பதிலளித்தாள். இப்படியே மெதுவாக எங்கள் அரட்டை தொடங்கியது. நாங்கள் இருவரும் தினமும் பேச ஆரம்பித்தோம். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் இரவு நான் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டேன். இரவு சுமார் 11 மணிக்கு என் தொலைபேசி ஒலித்தது. பார்த்தால் அது வசந்தியின் அழைப்பு. அவள் பதற்றத்துடன், என் அப்பாவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை, அவருக்கு மாரடைப்பு வந்துள்ளது, நான் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், வீடு இங்கிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, இப்போது இரவு நேரத்தில் எந்த வண்டியும் கிடைக்கவில்லை, உங்கள் ரிக்ஷாவில் என்னை இறக்கிவிட முடியுமா என்று கேட்டாள். நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல், நான் இப்போதே வருகிறேன் என்று சொன்னேன். சிறிது நேரத்திலேயே அவளது வீட்டின் முன் சென்று நின்றேன். அவள் கேட்டருகே நின்று கொண்டிருந்தாள். நாங்கள் இருவரும் ரிக்ஷாவில் ஏறி புறப்பட்டோம். சுற்றிலும் இருட்டாக இருந்தது. ஆனால் நான் சுமார் 1.5 மணி நேரத்தில் அவளை அவளது அப்பா அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டேன். நானும் அவளுடன் உள்ளே சென்றேன். அவருடைய அப்பா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். அவருக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. நானும் வசந்தியும் அவருடைய அம்மாவும் வெளியே காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தோம். சிறிது நேரம் கழித்து மருத்துவர்கள் வந்து இப்போது நிலைமை சீராக உள்ளது என்று கூறினார்கள். அவர்களின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது என்றார். வசந்தி மிகவும் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அமைதியானாள். நாங்கள் மூவரும் இரவு முழுவதும் அதே மருத்துவமனையில் இருந்தோம். காலையில் வசந்தியின் அப்பாவை பார்க்க அனுமதி கிடைத்த போது நானும் வசந்தியும் அவளுடைய அம்மாவும் உள்ளே சென்றோம். வசந்தி என்னை தன் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினாள். அவரும் எனக்கு நன்றி தெரிவித்தார். நான் அவருடைய அப்பாவை சந்தித்தேன். உங்கள் உடல்நிலையை நன்கு கவனித்துக் கொள்ளும்படி அவரிடம் சொல்லிவிட்டு பிறகு வசந்தியிடம், வசந்தி, நான் இப்போது கிளம்புகிறேன் என்றேன். அப்போது நான் அவள் கையில் 5000 ரூபாய் வைத்தேன். தேவைப்படும் நேரத்தில் யாருக்காவது பயன்படட்டும் என்று என் உழைப்பில் இருந்து சிறிது பணத்தை சேமித்து வைத்திருந்தேன். வசந்தி என்னை பார்த்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவளுடைய அம்மாவும் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். வசந்தி பணம் வேண்டாம் என்றாள். நான், வைத்துக்கொள், தேவைப்படும் போது பயன்படும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். பிறகு 4-5 நாட்கள் கடந்தன. வசந்தி என்னுடன் தொடர்ந்து சாட் செய்து கொண்டிருந்தாள். என் மீது நன்றியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்போது அவளுடைய அப்பாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். வசந்திக்கு அதிக நாட்கள் விடுமுறை கிடைக்காததால் அவள் வங்கிக்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் அவள் தன் வேலைக்கு திரும்பி சென்றாள். இப்படியே 8-10 நாட்கள் கடந்து சென்றன. அவளது அப்பாவின் உடல்நிலை இப்போது வெகுவாக மேம்பட்டிருந்தது.
நான் வசந்திக்கு செய்த உதவி அவளது மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இப்போது அவள் என்னை மிகவும் நினைத்து பார்க்க ஆரம்பித்தாள். அவள் தினமும் எனக்கு தொலைபேசி செய்வாள். என் உடல்நிலையை பற்றி விசாரிப்பாள். சில சமயங்களில் எனக்காக டிஃபன் கூட கொண்டு வருவாள். ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை அவள் என்னிடம், வா நாம் சினிமாவுக்கு போகலாம் என்றாள். பின்னர் நாங்கள் இருவரும் அருகிலுள்ள ஒரு சினிமா ஹாலுக்கு சென்றோம். ஒரு காதல் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதை நாங்கள் ஒன்றாக பார்த்தோம் மற்றும் மிகவும் மகிழ்ந்தோம். அதன் பிறகு ஒரு ஹோட்டலில் ஒன்றாக இரவு உணவு உண்டோம். வசந்தி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். எங்கள் இருவருக்கும் நாள் முழுவதும் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. மெதுவாக மாலை 7 மணி ஆனது. வசந்தி என்னிடம், நீ எங்கே வசிக்கிறாய்? நான் உன்னுடைய அறையை பார்க்க வேண்டும். அதனால் நான் நேரடியாக வந்து சந்திக்க முடியுமா என்றாள். பிறகு நான் அவளை என் அறைக்கு அழைத்து சென்றேன். அது ஒரு சாதாரண 2 அறைகள் கொண்ட ஒரு பிளாட். அறையை பார்த்ததும் அவள், அடடா எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்றாள். பிறகு வா நாம் சேர்ந்து சுத்தம் செய்வோம் என்றாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து அறையை நன்றாக சுத்தம் செய்தோம். சிறிது நேரம் கழித்து நான் வசந்தியிடம், இப்போது நீ போக வேண்டும் என்றேன். இரவு 8:30 மணி ஆகிவிட்டது. உன் அத்தை காத்திருப்பாள் என்றேன். ஆனால் அவள், வா கட்டிலில் உட்கார் என்றாள். நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். அவள் ஏன் திடீரென்று இப்படி பேசுகிறாள் என்று நான் சற்று குழப்பமடைந்தேன். ஆனால் பிறகு அவள் அருகில் அமர்ந்தேன். அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று வசந்தி என் கையை பிடித்து ஒரு லேசான புன்னகையுடன், பொன்செல்வன், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ எனக்காக நிறைய செய்தாய். ஆரம்பத்தில் என் பையை திருப்பி கொடுத்த போது நமக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் அதை நேர்மையாக கொடுத்தாய். என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போது நீ என்னை இரவில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாய். பண உதவியும் செய்தாய். எப்போதும் என்னை பற்றி கவலைப்பட்டாய். உன்னை போன்ற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு மீண்டும் கிடைக்க மாட்டார். நீ என்னை மணந்து கொள்வாயா என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. வசந்தியின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. நான் அவள் கண்களில் கண்ணீரை துடைத்து அவளை அளவிடாமல் தடுத்தேன். அந்த நொடியில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலை முழுமையாக உணர்ந்தோம். எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. வசந்திக்கும் அப்படியே. பிறகு நான் வசந்தியிடம், இப்போது நாம் நம் பெற்றோரை சந்தித்து நம் காதலை பற்றி பேச வேண்டும். நாம் இப்படி ஒளிந்து சந்திப்பது தவறு என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் இருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்று பெற்றோரை சந்தித்தோம். எங்கள் காதலை பற்றி அவர்களிடம் கூறினோம். இரு குடும்பங்களும் ஒரு நாள் வசந்தியின் அத்தை வீட்டில் சந்திக்க முடிவு செய்தனர். வசந்தியின் அத்தை வீட்டில் சந்திப்பு நடைபெற்றது. அங்கு இரு குடும்பங்களும் எங்களை விரும்பின. எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. வீடெங்கும் மகிழ்ச்சி பொங்கியது. சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நடைபெற்றது. நாங்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்தோம். இப்போது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். நான் இன்றும் ரிக்ஷா ஓட்டுகிறேன். வசந்தி வங்கியில் வேலை செய்கிறாள். ஆனால் எங்கள் இருவரின் வாழ்க்கையும் இப்போது அன்பு மற்றும் நம்பிக்கையால் நிறைந்துள்ளது. நண்பர்களே, சில சமயங்களில் வாழ்க்கையில் தொலைந்து போன ஒரு பொருள் அல்லது ஒரு நல்ல காரியம் நம் தலைவிதியையே மாற்றிவிடும். பொன்செல்வன் போன்ற ரிக்ஷா ஓட்டுநர் மற்றும் வசந்தி போன்ற படித்த இளம்பெண் அவர்களின் வாழ்க்கை ஒரு நேர்மையான செயலால் இணைந்தது. காதல் பணக்காரர்களிடம் மட்டுமல்ல, இதயத்தின் செல்வத்தில் உள்ளது. எங்கு உண்மை, மனிதநேயம் மற்றும் அக்கறை இருக்கிறதோ அங்குதான் உறவுகள் மலரும். எனவே வாழ்க்கை உங்களுக்கு எப்போதாவது ஒரு வாய்ப்பை அளித்தால் அதை முழு மனதுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வாய்ப்பு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.